வாழ்க வளமுடன். அட்டமா சித்தி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அந்த தலைப்பில் நிறைய பாடல்களே இருக்குது. அதில் 6வது சித்தியான பிரகாமியம் அப்படின்றத தமிழில் நிறைவு உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறைவு அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் நிறைவு அப்படின்றது இல்லாமல் குறை இருந்துச்சு அப்படின்னா இந்த உடலும் சரி மனமும் சரி அமைதியின்மை அப்படின்ற ஒரு சூழலுக்குள்ளே தான் திண்டாடிக்கிட்டு அவஸ்தையில் உழண்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த நிறைவு அப்படின்றது ஒரு உண்மை நிலையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அந்த உண்மை நிலை நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒன்றையும், அந்த உண்மை அப்படின்றது இப்போ நிறைவில் இருக்கா இல்லை குறையில் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ நிறைவு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது உண்மைத்தன்மை அப்படின்ற ஒரு நிலை இருக்குல்ல, அந்த நிறைவு அப்படின்றது உண்மையில் தான் இருக்குது அப்படின்னா இந்த உண்மைத்தன்மை நம்மக்கிட்ட எப்படி இருக்குது? இப்போ இந்த உடல் அப்படின்ற ஒரு விஷயத்தோடு நாம் தொடர்பு படுத்தி ஒரு உணர்ச்சி நிலைகளில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம், அல்லது உணர்வு நிலைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். இப்போ நம்மளுடைய அடையாளமாக இந்த உடல் இருக்குது. இந்த உடல் சார்ந்த இயக்கத்தில் நாம் ஒட்டிகிட்டு இருக்கலாம். வாழ்க்கையில் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செயல்களில் கவனம் செலுத்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய மனதை தொட்டு வரக்கூடிய எண்ணங்கள், அது ஆசையாக இருக்கலாம், இல்லை கவலையாக இருக்கலாம், இல்லை கோபமாக இருக்கலாம். இப்படி அந்த மாதிரி வரக்கூடிய நம்ம எமோஷன்ஸில் அந்த உணர்வுகள் அப்படின்ற ஒரு நிலையிலையோ அல்லது உணர்ச்சிகள் அப்படின்ற ஒரு நிலையிலையோ ஒட்டிட்டு நம்ம நிலைகள் நகர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நம்மளாக இருக்க முடியும். இந்த உடல் அப்படின்றது நாம் கிடையாது. இந்த உடல் தான் நாமளாக இருந்தோம் அப்படின்னம்னா இந்த உடல் தூங்கும் போதும் நமக்கு தெரியும், முழிச்சிருக்கும் போதும் தெரியும், இந்த உடலில் என்ன நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஏன்னா நாமளாக இருந்தால் இந்த உடல் அப்படின்றதோட புறம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்சியஸ்க்கு இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கோடிக்கணக்கான இயக்கங்கள் அப்படின்றது நம்மளுடைய கான்சியஸில் இல்லை. அப்போ இந்த உடல் அப்படின்றது நம்மக்கிட்ட பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் அப்படின்றதும் நாம் கிடையாது. இந்த மனம் அப்படின்றது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது இந்த புலன்கள் வழி அனுபவப்பட்ட நிகழ்வுகளை தொட்டு வரக்கூடிய எண்ணங்களாக பரிணமித்து அந்த எண்ணங்களோடு தான் நாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த எண்ணங்கள், மனம், இந்த உடல் அப்படின்றதுல ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள். நம்மளுடைய கான்சியஸ் அப்படின்ற ஒரு நிலை, அறிவு அப்படின்ற ஒரு நிலை, அதுவாக தான் நாம் இருக்க முடியும். அந்த நிலை அப்படிங்கிறது உண்மைத்தன்மை கொண்ட ஒரு நிலை. அந்த அறிவை அறிந்து கொள்ளும்போது, அந்த அறிவாக நாம் இருக்கும்போது, அந்த அறிவாக நாம் நம்மளை உணரும்போது நம்மக்கிட்ட நிறைவு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும், நீடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த தலைப்பை தொட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாடலில் அழகாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் திருமூலர். ஸோ இந்த கான்சியஸ் அப்படின்றது இப்போ நிறைவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம ஒரு அலசலுக்கு எடுத்து பார்த்துக்கலாம், ஆராய்ச்சிக்கு எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ இந்த உடல் அப்படின்ற ஒன்றில் கான்சியஸ் இருக்குது, இல்லை மனம் அப்படின்ற ஒன்றில் வரக்கூடிய எண்ணங்களை தொட்டு இந்த கான்சியஸ்னஸ் இருக்குது. ஆனால் இது நீடித்து அதிலேயே இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ ஒரு எண்ணம் அப்படின்றது நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த எண்ணத்துலேயே நாம் இருக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த எண்ணத்தை தொட்டு ஒரு மூச்சு அல்லது 2 மூச்சு அல்லது 1 நிமிஷம் அப்படிங்கிறதுல கூட நீடிக்கிறமான்றது நமக்கே தெரியாது. அதை தொட்டு வரக்கூடிய பலவிதமான எண்ணங்களை தாவி பிடிச்சி இந்த மனம் அப்படிங்கிறது பல எண்ண கிளைகளில் தொத்திக்கிட்டு இருக்கு. இந்த உடல் அப்படின்ற ஒரு நிலையில் நாம் நிறையா இருக்கமா அப்படின்னு கேட்டால், இந்த உடல் அப்படின்றது விழித்திருக்கும் போது, இந்த உடலில் ஆற்றல் அப்படின்றது நிறைஞ்சிருக்கும் போது தான் இந்த கான்சியஸ்னஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அது இல்லாமல் காலையில் எந்திரிக்கிறோம், நல்லா ஃபுல் எனர்ஜியில் இருக்கும், நைட்டு தூங்கிடுறோம், முழிச்சிருக்கணும்னு நினச்சாலும் நமக்கு அந்த காலையில் இருந்த அந்த ஒரு விழிப்பு, அந்த ஒரு உற்சாகம், ஆற்றல் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் சோர்வாக கட்டாயப்படுத்தி தான் விழிச்சிருக்கிற மாட்டம் இருக்குமே ஒழிய ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளே அறியாமல் நம்ம தூங்கிடுவோம். ஸோ இந்த உடல் அப்படின்றதுலையும் நிறைஞ்சு முழுமையான நேரத்தை செலவிடுறதில்லை இந்த கான்சியஸ்னஸ். இந்த மனம் அப்படின்ற ஒரு நிலையிலையும் ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறதில்லை. இந்த உடலையும் முழுசாக உணர்றதில்லை, மனம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதில்லை. தடுமாற்றம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இந்த உடல் சார்ந்தும் நீடிக்கிறது கிடையாது. இந்த உடலை பயன்படுத்தி ஒரு வேலையை கான்சியஸாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது அந்த வேலையை முடிக்கிற வரைக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்படா அந்த வேலையை முடிச்சுட்டு படுப்போம் அப்படின்ற மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த கான்சியஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட நிறைவாக இல்லை. அது நிறைவாக இருந்தாலும்
ஒரு கட்டத்தில் குறைஞ்சு போயிடுது. அப்போ இது நிறைவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த உடல் சார்ந்து ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுவும் ஒரு கட்டத்தில் தூங்க போகுது. காலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் ஈவினிங் இருக்கிறது இல்லை, நைட்டு இருக்கிறது இல்லை. மனம் அப்படின்றதுல சுத்தமாக சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு நிமிஷம் கூட ஒரு எண்ணங்களில் வந்து தொத்திட்டு இந்த கான்சியஸ் இருக்காது. அடுத்தடுத்து நம்ம இந்த கான்சியஸை மழுங்கடிச்சிட்டு இந்த எண்ணங்கள் அப்படின்றது பலவிதமான உருவெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும். எத்தனை எண்ணங்களில் இருக்கோன்ற ஒரு அறிவு கூட நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ இது ரெண்டுமே மனம் உடல் அப்படிங்கிற ரெண்டுமே குறையாக இருக்குது. இங்கே ஃபுல் ஆற்றலாக ஒரு திடத்தன்மையில் ஒரு தடுமாற்றம் இல்லாத உறுதித்தன்மையில் இல்லாத நிலையில் அதோட ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கான்சியஸ் அப்படிங்கிறதும் அதன் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த உடலும் மனமும் இயங்குறதுக்கு அதுக்கு ஆற்றல் களத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு உயிர் அப்படின்றது நம்மளுடைய உடலில் பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இயக்கத்திலேயே இருக்குது. சோர்வடையாது அது நமக்கு வந்து ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த உயிரில் இந்த கான்சியஸை ஒன்றி வைக்க தெரிஞ்சிட்டோம் அப்படின்னம்னா இந்த உண்மைத்தன்மையின் நிறைவு அப்படின்றது என்றைக்குமே நீடிக்கும். நம்மக்கிட்ட வந்து இந்த சோர்வு இருக்காது, சோகம் இருக்காது, ஆனந்தம், அமைதி அப்படின்ற விஷயங்கள் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையை தான் இந்த தலைப்பு தொட்டு இந்த பிரகாமியம் அப்படின்ற நுட்பங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வர அந்த நுட்பங்களை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா இந்த உடல் சார்ந்து நம்மளுடைய அறிவு, உள்ளம் சார்ந்து நம்மளுடைய அறிவு ஒன்றி மறையாமல் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு உயிர் சார்ந்து ஒன்றி அந்த உயிர் அப்படிங்கிற முழு இயக்கத்தில் அந்த கான்சியஸ் அப்படிங்கிறத அழியாமல் நீடிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அந்த உயிரின் உண்மை பொருள், உயிருக்குள்ளே ஒரு உண்மை பொருள் இருக்குது. அந்த உயிர் வந்து ஒட்டுமொத்த நேரமும் இயங்கிக்கிட்டு இருந்தாலும் அது இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நிலை இருக்குல்ல, அது இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த நிலை. இப்போ நான் இங்கே என் வீட்டில் இருக்கேன்னா என் வீட்டில் தான் இருக்கேன்றது எனக்கு தெரியும். அதுபோல் அந்த உயிரின் இருப்பு அப்படின்றது அந்த உயிருக்கு தெரியும், உயிர் அறிவுக்கு தெரியும். அதோட இந்த நம்மளுடைய இந்த கான்சியஸ்னஸ் ஒன்றாகும்போது இது உயர் அறிவாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது நமக்கு கிட்டுன்றதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ குழப்பாமல் ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருப்பேன்றதை நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.